ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். என் கைய தோசை சுடுறதுக்கு முன்னாடி உள்ள வச்சிடக்கூடாது, அது புளிச்சிடும். புளிக்கும் என்றால் என் வாழ்க்கை புளித்து போகும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இது வரைக்கும் என் வாழ்க்கை புளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் ஆண்டவர் என் வாழ்க்கையை மதுரமாக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த மாதத்திலிருந்து நான் கை வைப்பதற்கு முன்பாக என் காணிக்கைகளை ஈசாக்காக நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். ஆண்டவரே, நான்காவது ஆசீர்வாதம், இந்த 3 காரியங்களும் உன்னிடத்தில் இருக்கும் என்றால் பரிசுத்தரின் ரத்தம் உனக்காய் பரிந்து பேசும். சுனேமின் வாழ்க்கையில் நடந்தது தெரியுமா? 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறது. வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க. 2 ராஜாக்கள் 8:1.